டிட்வா புயல் காரணமாக மழையால் பாதித்த மக்களுக்கு இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் பொறுப்பாளர் காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையின் காரணத்தினால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க தவித்து வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர். இதனையடுத்து அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இரண்டாவது நாளாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாணரப்பேட்டை, முத்திரையர்பாளையம், தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன், சுப்பிரமணி, ஜெகதீஷ், பூபாலன், பாலு, பாஸ்கர், செல்லதுரை, தேவநாதன் மற்றும் ஜோதி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இன்று 4ஆம் கால யாக பூஜையுடன் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு மாஸ் காட்டியவருக்கு தக்க பாடம் புகட்டிய போலீசார். அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்தவர் விஸ்வா. இவர் மீது கொலை முயற்சிகள், கஞ்சா வழக்கு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதன் காரணமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் ரவுடி பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. அதில் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாகவும் இருந்து வந்துள்ளார். இதற்கிடையே அவர் இன்ஸ்டாகிராமில் கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை அரியாங்குப்பம் புறவழிச்சாலை சந்திப்பில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். என் பேர் விஸ்வா. நான் பிசிபி நகர் அரியாங்குப்பம். என் மேலே கொலை வழக்கும், கஞ்சா கேஸும், சண்டை கேஸும் இருக்குது. இந்தமாரி சமீப காலமாக நான் இன்ஸ்டாவில் கத்தியுடன் ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். நான் போலீஸார் அழைத்து வந்து என் அறிவுரை சொல்லி இனிமேல் யாரும் அந்த தப்பு பண்ணாதீங்க, போலீஸார் கண்காணிச்சுன்னு இருக்காங்க. மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்திய 2 வாலிபர்களை போலீசார் பிடிக்க சென்ற பொழுது தவறி விழுந்து கை முறிவு ஏற்பட்டது. சேதராப்பட்டு பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் காவலர்கள் புதுச்சேரி மயிலம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்துமாறு சைகை காட்டினர். ஆனால் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் கீழே போட்டுவிட்டு கையில் வைத்திருந்த பையுடன் ஓட்டம் பிடித்தனர். காவல்துறையினர் அவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். பின்னர் பையை சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காவல்துறையினரிடமிருந்து தப்பித்து ஓடிய பாரத் கீழே விழுந்து அவருக்கு கைமுறிவு ஏற்பட்டுள்ளது.
தொடர்ந்து விசாரணை செய்ததில் அவர் விழுப்புரம் மாவட்டம் மணவள்ளியை சேர்ந்த பாரத் மற்றும் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த அமீர்கான் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக 1 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா, 2 செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இனி கஞ்சா விற்க மாட்டோம், தீய செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீடியோ சமூக வலைதளங்களில் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் பார்த்தீங்கன்னா கொலை முற்றியது கஞ்சா போன்ற நிறைய வழக்குகள் இருக்குது. நான் அதுவும் கொஞ்ச நாளாக கஞ்சா விற்றுன்னு இருந்தேன். அது போலீஸாருக்கு தெரிஞ்சு என்னை பிடிக்க வரப்போ நான் கீழே போய் வந்து அடிபட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்து என்னை அறிவுரை சொன்னாங்க. என்னால் நிறைய இளைஞர் கேட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் சரி நானும் ஏற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் அதுமாரி அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நானும் பண்ண மாட்டேன், நானும் அதுமாரி விஷயத்தில் ஈடுபட மாட்டேன். நீங்களும் யாரும் அதுமாரி கஞ்சா வைக்கிறதோ கொடுக்குறதோ அதுமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அது சொல்லப்படி தப்பு. அது இல்லாத நிறையா இலக்கியம் கெடுது, அதுமாரி பண்ணாதீங்க. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நடுக்குப்பம் மீனவர்கள் தமிழக அரசை கண்டித்து வருகின்ற தேர்தலை புறக்கணித்து குடியிருப்பு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கடற்கரையோரம் நிறுத்தி வைத்தனர். இதற்கு மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் படகுகளை கடற்கரையோரம் நிறுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருவதுடன் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து செல்கிறது. இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடற்கரையோரம் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி கொட்டும் மழையிலும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாத்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி வலைகளை வைக்க இடமில்லாமல் அவதிப்பட்டு வருகிறோம். இதுகுறித்து பலமுறை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்கு முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் படகு மற்றும் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து செல்வதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம். தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து தங்களது குடியிருப்பு ஆவணங்களை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். வாழ்வாதார பாதிப்புகள் அச்சுறுத்தி வருகிறாங்க. அரசு காவல்துறை மூலமா அச்சுறுத்தி வருகிறார்கள். 128 போட்டு வச்சிருக்கோம். 128 போட்டு இங்க நாங்க தொழில் பண்ணியிருக்கிறோம். எங்க போட்டு நிறுத்த இடம் இல்ல காரணம் மொத்தமே இங்க வந்து 90 மீட்டர் தான் இருக்கு. இப்ப ஒண்ணு அளந்து பார்த்தாலும் 90 மீட்டர் தான் இருக்கு. எங்களுக்கு சிஆர்எஸ் சட்டப்படி 500 மீட்டர் சொந்தம். எங்க மீனவர்களுக்கு 500 மீட்டர் எங்க வாழ்வாதாரத்துக்கு சொந்தமான இடம் இது. அதுக்கு உட்பட்டு தான் நாங்க தொழில் பண்றோம். இங்க இப்ப பார்க்க போனா 90 மீட்டர் அளவு தான் இருக்கு. 90 மீட்டர் அளவு இருக்கக்குள்ள எங்களுக்கு நிரந்தர இடமே கிடையாது. நாங்க போட்டு மட்டும் மோட்டை எடுத்து வச்சா ஆஜர் இடமா கிளம்புறாங்க. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் ஊசுடு ஏரி. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகிறது. மீனவ கிராம மக்களும் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரிகளுடன் சென்று வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், நல்லவாடு, பனித்திட்டு, நரம்பை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் ஆய்வு செய்த அவர் பொதுமக்களின் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து அவைகளை உடனடியாக தீர்க்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து கொம்மந்தாமேடு, கிருமாம்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடர்ந்து முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் ஊசுடு ஏரியை சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது உசுட்டேரி முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி ஏரிக்கு வரும் உபரி நீர் 10 கண்ணு வழியாக சங்கராபரணி ஆற்றுக்கு திறந்துவிடவும் உத்தரவிட்டார்.
தென்பெண்ணை ஆற்றில் வருகிற நீர் மூலமாக மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கிறதா என்பதை நேரில் பார்த்து உறுதியிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நேற்றைய மழையும் சரி புயலும் சரி எந்த பாதிப்பும் பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்படவில்லை, ஊருக்கும் ஏற்படவில்லை. அதற்கு பிறகு சித்தேரிக்கு சென்று சித்தேரியில் நிலைமையை கண்காணித்தோம். அதற்கு பிறகு இப்போது உஸ்டேரி இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உஸ்டேரியில் நீர் கிட்டத்தட்ட முழு கொள்ளலையும் எட்டியிருக்கிறது. புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் 4 ஆண்டு காலம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்ததில் மிகப்பெரிய அரசியல் கூட்டு சதி உள்ளது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2002 நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 2 ஆண்டுகள் நடைபெற்றது. ஆனால் ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன்படி மேற்கு வங்காளத்தில் 23 பேர், தமிழகத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் கூறி ஆக வேண்டும் என்றார். அவசரமாக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது சந்தேகத்திற்கான இடத்தை உருவாக்குகிறது. இதனால்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையினால் காரைக்காலில் சுமார் 3000 ஹெக்டேர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள், பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக திருக்கனூர், பாகூர், மண்ணாடிப்பட்டு, திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. எனவே விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சேதமடைந்துள்ள குடிசை வீடுகளுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை, கூலி தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை, விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை 4 ஆண்டுகளாக செயல்படுகிறது. அதில் மிகப்பெரிய அளவில் அரசியல் பின்னணி உள்ளது. அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற தொழிற்சாலைகள் செயல்பட முடியாது என்று உறுதிபட தெரிவித்த நாராயணசாமி, GST அதிகாரிகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் புதுச்சேரி அரசின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் சபாநாயகருக்கு நெருக்கமானவர் என்று குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர், நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டி கூட்டு சதி செய்திருப்பதாகவும் இது மாநில நிர்வாகத்தின் தோல்வியை காட்டுவதாகவும் கூறினார். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போது இந்த வழக்கை CBCID விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்புள்ளதால் இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த தொழிற்சாலையில் 2,000 கோடி ரூபாய்க்கு மருந்துகள் தயார் செய்யப்பட்டு வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா ECRல் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியால் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சுமார் 10 நபர்களுக்கு இலவசமாக மின்சார தையல் இயந்திரமும், 3 நபர்களுக்கு தள்ளுவண்டியும், 25 நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் OBC அணியின் மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், தயாளன், செந்தில், பாலன், கோபு, லதா மற்றும் தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
நீங்க வெயிட் பண்ணுமா அத்தலாம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர். மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு, மருத்துவமனையின் மேலாண் இயக்குநர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சர்க்கரையின் அர்க்கரை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல் கலை நிபுணர் தாமு, சர்க்கரை நோயை தடுக்க நமது பாரம்பரிய சமையல் உதவும். இதனை 5000 பேரை வைத்து பரிசோதித்ததாகவும் நமது உணவில் சம அளவிற்கு மருந்து உள்ளது. ஜங்க் ஃபுட் என கூறப்படும் துரித உணவில் ஏராளமான ரசாயனங்கள் உள்ளன. இதனை சாப்பிடுவதால் கடந்த 10 ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் நமது குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டை தவிருங்கள், பாரம்பரியம் மிக்க உணவை கொடுங்கள், அம்மாவின் உணவை தவிர்க்காதீர்கள். அம்மா உணவில்தான் பாசம், அன்பு, மருந்து இருக்கிறது என கூறினார். மிளகு மற்றும் பூண்டை தினமும் எடுத்துக்கொண்டால் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் தாமு கூறினார். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் வெரைட்டிஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொடுக்குற நிறைய பொருள்கள், நான் சொல்றதுலேருந்து தனியா, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, புதினா, மெயினாக நம்ம வந்து அதுக்கு டெய்லி வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்க்கணுன்றாங்க, புதினா சேர்க்கணுன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் ப்ரூவ்டு ஆக்சுவலி. அதே மாதிரி ஆன்டிசெப்டிக் அந்த யூஸ் பண்ணுறோம், மஞ்சள் யூஸ் பண்ணுறோம். நாட் தட் டிசீஸ் ஹேஸ் டு கம் டு அஸ். ஒன்லி திங் இஸ் ஈட் வெல் அண்ட் கண்ட்ரோல். நம்ம டாக்டர் போகும்போது நம்ம எல்லா தகவல் வச்சிருந்தோம். சுகர் இருக்கு. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்த 3 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. மேலும் கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி விஜய் ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் ரோட் ஷோவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதிக்க கோரி மனு அளித்தனர். மேலும் ரோட் ஷோ நடத்த 3 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று 2வது முறையாக டிஜிபியை சந்தித்து அனுமதி கேட்க வந்திருந்தார். டிஜிபியை சந்தித்துவிட்டு வெளியே வந்த புசி ஆனந்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். ஆனால் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். என்ன சொல்றாரு, அனுமதி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அனுமதி கொடுக்கப்படும். இல்ல மீட்டிங்கா? இல்ல சார், நேர்ல தான் இருக்கீங்க சார். சொல்லுங்க சார். சார் ரொம்ப டென்ஷன் பண்றாங்க தலைவனா. மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை 20 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகள், நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கைகளாக முன்வைத்து முழுவதுமாக நிறைவேற்றி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பெரிய காலாப்பட்டு மீனவ பகுதியில் 20.14 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசின் பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழ் மீன் இறக்கும் மையம் கட்டிடம் கட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் பெரிய காலாப்பட்டு மீனவ கிராம பஞ்சாயத்தார், பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி, மாநில மீனவரணி தலைவர் மாரியப்பன்,
உழவர்கரை மாவட்ட தலைவர் மாரியப்பன், பெரிய காலாப்பட்டு பாஜக பொறுப்பாளர்கள் செல்வமணி, செல்வகுமார், ஜெகன், ஜெகதீசன் மற்றும் பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். எல்லாரும் பிடிங்க, அடி பிடிங்க. திரும்ப புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் 1,72,00,000 ரூபாய் மதிப்பில் நரிக்குறவ மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம், அண்ணா வீதி, துளசி முத்துமாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவ இன மக்களுக்கான புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி திறப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பணியானது ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் சுமார் 1,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நரிக்குறவர்களுக்கு புதிய வீடும் 36 லட்சம் ரூபாயில் மேட்டுப்பாளையம் புதிய மீன்கள் மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உணவு மற்றும் பிரெட், பால் ஆகியவற்றை வழங்கினார். டிட்வா புயல் மற்றும் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், தேங்காய்தீட்டு வீதி, புதுக்குளம், சண்முகம் நகர், சொர்ணா நகர், கண்ணம்மா தோட்டம், PCP நகர், கோட்டைமேடு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் 4000 பேருக்கு மதிய உணவும் 1000 பேருக்கு பால், ரொட்டி ஆகியவற்றையும் வழங்கி ஆறுதல் கூறினார். முன்னதாக மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தார்பாய்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுக நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, சண்முகம் நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
எங்கே போன புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அரசு பணியாணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் வரும் உதவியாளர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதியன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 234 உதவியாளர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் வரும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் 29 பதவிகள் மற்றும் கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம உதவியாளர் 37 பதவிகள், பல்நோக்கு பணியாளர் 8 பேர் என அனைவருக்கும் பணியாணை வழங்கும் நிகழ்வு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சிவசங்கரன், தலைமை செயலர் சரத் சௌஹான், வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ண மோகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அதனை விரைவாக செய்து கொடுக்க வேண்டும். ஏன் சொன்ன மருந்து அத்தனை அரசு பணியில் வர்றது எதுக்காக வரணும்? மற்றவர்களுக்கு வேலை செய்வதற்காக, மற்ற மக்களுக்கு பணியாற்றுவதற்காக. ஆனால் நீங்கள் எப்படி சிரமப்பட்டு, சிலதெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டு இருப்பீங்க, நல்லது தெரியும். ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னால் எவ்வளோ சிரமப்பட்டு இருப்பீங்கன்னு தெரியும், சில எவ்வளோ சங்கடங்கள் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சிரமப்பட்டீர்களோ அது மாதிரி இல்லாமல் நாம் எளிதாக நம்முடைய மக்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் நல்ல அதிகாரி, நல்ல ஊழியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஊழியர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பீர்கள், மக்களால் பாராட்டு பெறுவீர்கள். இப்படி தொகுப்பாக அப்பாயின்மெண்டோடு தருவது இது 5வது அல்லது 6வது முறையாக இருக்கலாம். இதற்கு ஊழியர்கள் இருந்தால்தான் அரசு நிர்வாகம் முழு வீச்சோடு திறமையாக செயல்பட முடியும். மக்களுக்கான சேவையை குறைவு இல்லாமல் செய்து முடிக்க முடியும். அரசின் செயல்பாடு அதிகாரிகள் செயல்திறனை பொறுத்து தான் அமைகிறது. போதுமான அதிகாரிகள் இல்லை என்றால் மக்கள் நல பணிகளில் பெரிய அளவில் தொய்வு ஏற்படும். அதனால் சமுதாய வளர்ச்சிக்கு பாதிக்கப்படும். இதை கருத்தில் கொண்டுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பணிகளை நாம் விரைவுபடுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதோ பணி நியமன ஆணையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஆர் கலை எழிலன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஆர் கலை எழிலன், தொடர்ந்து எம் மதன்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். பணி நியமன ஆணை பெற்றவர்கள் உங்களுக்கான இருக்கையில் உடனடியாக சென்று அமர தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சி விக்னேஷ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு சி விக்னேஷ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து புதுவை மணவெளி தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் சமூக சேவகர் முருகன் என்கிற பெருமாள் தார்பாய் வழங்கினார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நோனாங்குப்பம், மணவெளி, பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக சமூக சேவகர் மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கிற பெருமாள் பாதிக்கப்பட்ட 150ற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் வழங்கினார். கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இந்த உதவி இல்ல சொல்லி அனுப்புங்க. கண்ணா முடிஞ்ச உதவி நான் செய்வோம். நன்றிமா. உதவி நீங்க என்ன வந்து புள்ளியா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா எந்த உதவி இருந்தாலும் செய்வோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தேடி வரோம். நாங்களும் எங்களால முடிஞ்ச அக்கா பார்த்து செய்யணும். ஆமா அந்த வீட்டுக்கு இல்லப்பா இருப்பா.